விஜய் பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை என தாவேகாவில் இருந்து செங்கோட்டையன் பதிலடி கொடுத்திருக்கிறார். பழனிசாமி தவழ்ந்து வந்தது மக்களுக்கே தெரியும் என்றும், திமுக தாவேக இடையேதான் போட்டி என்றும் செங்கோட்டையன் பதிலடி கொடுத்திருக்கிறார். படத்திலே நடிக்கின்றவர்கள் அரசியலுக்கு வர முடியும், வெற்றி பெற முடியும் என்ற வரலாற்றை இந்தியாவிற்கே முதல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஆந்திராவிலே எம்பி ராமராவ் உருவாக்கி காட்டினார்கள். இப்போது இருக்கின்ற நிலை டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியை தவிர அண்ணா திமுக என்ற இயக்கம் உங்களை பொறுத்தவரையிலும் அவர் கூறுவதைப் போல நிலை இல்லை. ஏனென்றால் இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிற புரட்சித் தலைவர் படம் இல்லை, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படம் இல்லை, என்டிஏ கூட்டணியுடைய கூட்டம் பாரத பிரமுடைய தலைமையை அங்கே பாரத பிரமு வருகிற போது அந்த நிகழ்ச்சியிலே பின்னாலே வைக்கப்பட்டிருக்கிற பேனர்கள் இல்லை. அப்படி என்றால் யாரை நம்பி இவர் கட்சியை நடத்துகிறார்? இவர் முகத்துக்காக ஓட்டு போடுகிறார்களா? அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா? குறிப்பாக இவர் எந்த தேர்தலையும் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அனைத்துமே வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். அதை உணராமல் செல்வாக்கு மிக்க தலைவரை, நாளை தமிழகத்தை ஆளப்போகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மக்கள் அனைவருமே ஒருமனதாக ஒரு புதிய மாற்றத்தை விரும்புகிறார். இதுதான் உண்மை. அந்த புதிய மாற்றத்திற்கு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாயை தேவையில்லை என்று இன்று மக்களுக்காக நான் பணியாற்றுகிறேன் என்று குறிப்பிட்டு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் கேட்கக்கூடும், அண்ணா திமுககாரருடைய இல்லத்திலும் சரி, மற்ற திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் அவர் வீட்டிலே சென்று கேட்கின்ற போது அவருடைய குரல் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், அவருடைய மனைவி, மகன், மகள் எல்லோருமே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற டிவிகேவுடைய தலைவர் வெற்றி தளபதி விஜய் அவர்களுக்குத்தான் எங்கள் வாக்கு என்று சொல்லப்படுகிற நிலை இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய சர்வே மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டது, இப்போது 40% நாங்கள் இருக்கிறோம். இதுவரையிலும் சொல்லாத ஒரு வார்த்தை ஏன் இவர் சொல்லுகிறார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஸ்டெர்லைட், இவர் ஆட்சியிலே முதலமைச்சர் 13 பேர்களை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொண்டார். அவர் நேரடியாக பார்த்தாரா? 100 நாட்கள் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் சென்றிருக்கிறார்களா? இல்லை. இன்றைக்கு அதையும் இதையும் பேசிக் கொண்டிருக்கிறார், ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், இவர் முதலமைச்சராக இருக்கிற போது அப்போது சென்றிருக்க வேண்டும். 100 நாட்கள் நடந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் கூட அங்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இன்றைக்கு இவர் பேசுகிறார். அம்மாவுடைய தங்கி இருக்கிற கொடநாடு 2 கொலைகள் ஏற்பட்டதற்கு பிறகு காலையில் தான் எனக்கு தெரியும் என்கிறார் ஒரு முதலமைச்சராக இருப்போம். அது மட்டுமல்ல, அது தனியாரிடம், அதற்காக நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். இவர் எத்தனை முறை அம்மாவிடத்திலே சென்றார் என்பதும் நமக்கு தெரியும். இவர் எப்படி முதலமைச்சரானார் என்பதும் நமக்கு தெரியும். எப்படி தவழ்ந்து வந்தார் என்பதும் நாடு தெரியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.